இது ஒரு ஆங்கில நாவலின் தமிழாக்கம். ஒரு மோசமான மனநிலை கொண்ட பணக்காரன் ஒருவன் கடலின் அருகே ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்கே தப்பி வருபவரை எப்படி கொடூரமாக வேட்டையாடி கொள்கிறான். நொடிக்கு நொடி விறுவிறுப்பாக செல்லுகிறது கதை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். அங்கே வலது பக்கத்தில் எங்கேயோ ஒரு பெரிய தீவு இருக்கிறது. அது ஒரு மர்மமான தீவு என்றார் விட்னி. என்ன தீவு என்றார் ஜான். பழைய வரைபடங்களில் அதை ஷிப்ட்ராப் தீவு என்று அழைக்கிறார்கள். வித்தியாசமான பேர் இல்லையா? இந்த பக்கத்து மாலுமிகள் அனைவருக்கும் இந்த தீவை கண்டு பயம்தான். ஏன் என்று தெரியவில்லை. ஏதோ மூட நம்பிக்கை. எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று அவர்களின் உல்லாச படகின் மீது அமர்ந்து வெப்பமாக கவிழ்ந்திருந்த இருளின் வழியை பார்க்க முயன்று கொண்டிருந்த ஜான் கூறினார். உங்களது கண்கள் கூர்மையானவை என்ற விட்னி சிரித்து கொண்டே, 400 யார்டுகளுக்கு தள்ளி இருக்கும் புதருக்குள் இருக்கும் மானை கூட உங்களால் பார்க்க முடியும். ஆனால் உங்களால் நிலவில்லாத கரீபியன் இரவில் 4 மைல் தொலைவுக்கு பார்க்க முடியாது. நாம் அந்த தீவை தாண்டி விட்டோமா விட்னி? இருளில் தெரியவில்லை, ஆனால் தாண்டி இருக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு மோசமான பேர் இருக்கிறது. ஏன், இங்கு மனிதர்களை தின்பவர்கள் இருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் கூட இது போன்ற இடத்தில் வாழ மாட்டார்கள். ஆனால் எப்படியோ இது மாலுமிகளின் கதைகளில் இடம் பெற்றுவிட்டது. நமது படகின் ஆட்களும் கூட இன்று சிறிது பதட்டமாக இருந்ததை பார்த்தீர்களா? ஆமாம், நீங்கள் சொன்னதும் தான் தோன்றுகிறது. நமது கேப்டன் நீல்சன் கூட அப்படித்தான் எனக்கு தோன்றினார். ஆமாம், சாத்தானிடம் சென்று தீக்குச்சி கேட்கக்கூடிய அந்த மன உறுதியுள்ள ஸ்வீடன் மாலுமியின் நீல கண்களில் கூட இதற்கு முன் நான் கண்டிராத ஒரு உணர்வை கண்டேன். அவர் என்னிடம் சொன்னதெல்லாம் மாலுமிகளிடையே இந்த இடத்துக்கு ஒரு பயங்கரமான பெயர் இருக்கிறது என்றார். அப்புறம் என்னிடம் மிகவும் தீவிரமான முகத்துடன், காற்றிலே விஷம் கலந்து விட்டதைப் போல உங்களுக்கு எதுவும் தோன்றவில்லையா என்று கேட்டார். இதை சொல்வதற்காக நீங்கள் சிரிக்கக்கூடாது ஜான். எனக்கும் கூட உடல் சில்லிட்டது என்றார் விட்னி. எல்லாம் கற்பனை. ஒரு மூட நம்பிக்கையுள்ள மனிதன் ஒரு கப்பலில் இருக்கும் அத்தனை பேரையும் பயப்பட செய்து விடலாம் தெரியுமா? இருக்கலாம், ஆனால் மாலுமிகளுக்கு இருக்கும் உள்ளுணர்வு அவர்களை ஆபத்தை உணரச் செய்து விடுகிறது. எப்படி இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நாம் அகன்று விட்டோம் என்பது மகிழ்ச்சிதான். சரி, நான் தூங்கப் போகிறேன் ஜான். எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் மேலே சென்று சிறிது நேரம் புகைக்கப் போகிறேன் என்றார் ஜான். இருளின் வழியை விரைந்து சென்று கொண்டிருந்த படகின் மெல்லிய என்ஜின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே மேலே சென்றார். அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தவர் தன்னுடைய விருப்பமான சுருட்டை பிடித்து கொண்டிருந்தார். அந்த இரவின் உணர்ச்சிகரமான அழகு அவரை மயக்கியது. கண்களை மூடாமலே தூங்கும் அளவுக்கு இங்கே இருள் இருக்கிறது. இரவே எனது இமைகளாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று கேட்ட சத்தம் அவரை திடுக்கிட செய்தது. அவரது வலது பக்கம் இருந்து அந்த சத்தம் கேட்டது. இது போன்ற சத்தங்களை அறிவதில் தேர்ந்த அவரது காதுகளுக்கு தெளிவாக கேட்டது. மீண்டும் மீண்டும் அதே சத்தம் கேட்டது. அந்த இருளின் ஊடே யாரோ 3 முறை துப்பாக்கியால் சுட்டியிருக்கிறார்கள். ஜான் துள்ளி எழுந்து ஆர்வத்துடன் படகின் மேல் பகுதியின் கைப்பிடி வேலியை நோக்கி சென்றார். சத்தம் கேட்ட திசையை உற்று பார்த்தார். ஆனால் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. இன்னமும் சிறிது உயரமாக பார்க்க வேண்டி அவர் கைப்பிடியின் மீது வேகமாக ஏற முயன்றார். அப்போது அவர் வாயில் வைத்து புகைத்து கொண்டிருந்த குழாய் கயிற்றில் தட்டி கீழே விழுந்தது. அதை பிடிக்க எத்தனித்த அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக முன்னே சென்றுவிட தடுமாறி விழுந்தார். அவரது அலறல் ஆரம்பித்தவுடனேயே கரீபியன் கடலில் மிதமான சூட்டோடு இருந்த நீரில் அமுங்கி போனது. மீண்டும் நீரின் மேலே வந்து சத்தமிட முயன்றார். ஆனால் படகின் பின்பக்கத்தில் வேகமாக நுரைத்து பொங்கிய நீர் அவர் முகத்தில் அடிக்க, அவரது வாயில் சென்ற உப்பு நீர் அவரது தொண்டையை அடைத்து விட்டது. முன்னே சென்று கொண்டிருந்த படகை நோக்கி வேகமாக நீச்சல் அடிக்க முயன்றார். ஆனால் 50 அடி தூரத்திற்குள் முயற்சியை கைவிட்டு விட்டார். சற்று நிதானத்துக்கு வந்திருந்தார். அவர் ஆபத்தில் இருப்பது இது முதல் முறை அல்ல. அவரது குரல் படகில் யாருடையாவது காதிலாவது விழுந்திருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. படகு முன்னே செல்ல செல்ல அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்கொண்டிருந்தது. தன்னுடைய ஆடைகளை அவிழ்த்துவிட்டு இன்னமும் குரல் எடுத்து கத்தி பார்த்தார். படகின் வெளிச்சம் மங்கிக் கொண்டே வந்து மின்மினி பூச்சியைப் போல தெரிந்தது. சில நொடிகளில் அதுவும் இருளில் கரைந்து போனது. ஜானுக்கு தோட்டா சத்தம் நினைவுக்கு வந்தது. அவரது வலது பக்கத்தில் இருந்துதான் அது கேட்டது. எனவே அவர் வலது பக்கமாக நீச்சல் அடிக்க ஆரம்பித்தார்.
நீண்ட நேரம் நீரில் இருக்க நேரிடலாம் என்பதால் மெதுவாக தன்னுடைய சக்தியை குறைவாக செலவழிக்கும் வகையில் நீச்சல் அடித்து கொண்டிருந்தார். நேரம் முடிவில்லாமல் செல்வது போல இருந்தது. அவர் ஒவ்வொரு முறை கையை முன்னே போடும் போதும் எண்ண ஆரம்பித்தார். இன்னமும் 100 முறை முடியலாம் என்று நினைத்த போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. இருளின் வழியை கேட்ட அந்த குரலின் சத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது. பயத்திலும் பயங்கரத்திலும் அலறும் மிருகத்தின் குரல். அந்த சத்தத்தை ஏற்படுத்தும் மிருகம் எது என்று அவரால் ஊகிக்க முடியவில்லை. அவர் அதற்கு முயற்சியும் செய்யவில்லை. புதிதாக கிடைத்த வேகத்துடன் அவர் குரல் வந்த திசையை நோக்கி நீச்சல் அடிக்க ஆரம்பித்தார். மீண்டும் அதே குரல் கேட்டது. ஆனால் இந்த முறை பாதி சத்தத்திலேயே இன்னொரு சிறிய விட்டு விட்டு கேட்ட சத்தத்தால் முடிவுக்கு வந்தது. பிஸ்டல் சத்தம் என்று முணுமுணுத்து கொண்டே நீச்சலை தொடர்ந்தார் ஜான். இன்னமும் 10 நிமிடங்கள் தொடர்ந்த நீச்சலுக்கு பின்னர் அவருக்கு இன்னொரு சத்தம் கேட்டது. இது அவருக்கு மகிழ்ச்சி தந்த சத்தம். கடல் அலைகள் கரையில் மோதும் சத்தம். அதை பார்ப்பதற்கு முன்பே அவர் கரையில் இருந்த பாறைகளை அடைந்து விட்டார். இன்னமும் அமைதியான இரவாக இருந்திருந்தால் அவர் பாறைகளில் வேகமாகவே மோதி இருப்பார். கூர்மையாக அங்கங்கே தெரிந்த பாறைகளை கவனமாக தவிர்த்து அவர் மெதுவாக மேலே எழுந்து வந்து பாறையின் மீது சமதளமாக ஒரு இடத்தை கண்டறிந்தார். பாறையின் மறுபுறம் அடர்ந்த காடு தெரிந்தது. அதன் மரங்களுக்குள்ளும் புதர்களுக்குள்ளும் என்னென்ன அபாயங்கள் காத்திருக்கின்றனவோ என்று அவர் அப்போது கவலைப்படவில்லை. அவரது எதிரியான கடலிலிருந்து தப்பிவிட்டது மட்டுமே அவருக்கு அப்போது உணர்வில் இருந்தது. அதுவும் முழுமையான களைப்பும். காட்டில் அருகே சென்று படுத்தவர் தன் வாழ்வின் ஆழமான தூக்கத்தை தூங்கினார். அவர் கண் விழித்த போது சூரியனின் நிலையை வைத்து அது மதிய நேரம் என்பதை கண்டு கொண்டார். நல்ல உறக்கம் அவரை உற்சாகமாக வைத்திருந்தது. அதே நேரத்தில் அவருக்கு பசி வேகமாக எடுக்க ஆரம்பித்தது. அவரை சுற்றி இருந்தவற்றை உற்சாகமாகவே பார்க்க ஆரம்பித்தார். எங்கே பிஸ்டல் முழங்குகிறதோ அங்கே மனிதர்கள் இருக்க வேண்டும், எங்கே மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கே உணவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இது போன்ற இடத்தில் என்ன மாதிரியான மனிதர்கள் இருப்பார்கள்? அவருக்கு முன்னே கடற்கரையை ஒட்டி எந்த இடைவெளியும் இல்லாமல் காடு இருந்தது. அந்த மரங்களுக்கு இடையில் எந்த விதமான பாதையையும் அவரால் பார்க்க முடியவில்லை. கரையை ஒட்டி நடப்பதே எளிதாக இருந்தது. கடலை ஒட்டியவாறே நடக்க ஆரம்பித்தார். அவர் கரையை சேர்ந்த இடத்தில் இருந்து சிறிது தூரத்திலேயே நின்றார். ஒரு அடிப்பட்ட மிருகம், பெரிய மிருகமாக இருக்க வேண்டும். அங்கிருந்த புதர்களில் துடித்திருக்க வேண்டும். காட்டு புதர்களெல்லாம் தரையில் நசுங்கி இருந்தன. ஒரு இடத்தில் புதரில் ரத்தம் இருந்தது. அங்கிருந்து சிறிது தொலைவில் அவர் கண்களுக்கு ஒரு சிறிய ஒளிரும் பொருள் தெரிந்தது. அதை எடுத்து பார்த்தார். அது தோட்டாக்கள் வைக்கப்படும் சிறிய பெட்டி. 22 என்றார். வினோதமாக இருக்கிறது. நல்ல பெரிய மிருகமாக இருக்க வேண்டும். அதை இது போன்ற சிறிய துப்பாக்கியை வைத்து வேட்டையாட அந்த வேட்டைக்காரனுக்கு நல்ல தைரியம் இருந்திருக்க வேண்டும். அந்த மிருகமும் போராடி இருக்க வேண்டும். அநேகமாக நான் கேட்ட முதல் 3 தோட்டா சத்தங்கள் அந்த மிருகத்தை வெளியே கொண்டு வர சுட்டு இருக்க வேண்டும். கடைசி தோட்டா சத்தம் அதை தீர்த்துவிட சுட்டதாக இருக்க வேண்டும். தரையை நன்றாக ஆராய்ந்து அங்கே அவர் தேடிக்கொண்டிருந்ததை கண்டறிந்தார். வேட்டைக்காரனின் பூட்ஸ் தடங்கள். அவர் சென்று கொண்டிருந்த திசையிலேயே அந்த தடங்கள் சென்றன. அவரும் அதை தொடர்ந்து வேகமாக செல்ல ஆரம்பித்தார். அங்குமிங்குமாக அவர் கல்லிலோ மரத்திலோ தட்டி தடுமாறினாலும் அவர் முன்னே சென்று கொண்டிருந்தார். தீவை இரவு சூழ்ந்து கொண்டிருந்தது. கடலையும் காட்டையும் இருள் சூழ்ந்து மறைத்து கொண்டிருந்த போதுதான் அவர் விளக்குகளை கண்டார். கடற்கரையில் ஒரு திருப்பத்தை அவர் தாண்டிய போது அதை முதலில் பார்த்தார். முதலில் அங்கிருந்து நிறைய விளக்குகளை கண்டு அது ஒரு கிராமமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நெருங்க நெருங்க அவை அனைத்தும் ஒரே ஒரு பெரிய மாளிகையிலிருந்து வருவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். இருளில் கோடுகளாக தெரிந்த பெரிய கோபுரங்களிலிருந்தே வெளிச்சம் தெரிந்தது. அங்கிருந்த பெரிய மாளிகையையும் அவரது கண்களால் காண முடிந்தது. பெரிய குன்றின் மீது இருந்த அந்த மாளிகையின் 3 புறங்களிலும் கடல் ஆவேசமாக பாறைகளில் அடித்து கொண்டிருந்தது. காணல் நீர் போல் இருக்கிறதே என்றுதான் முதலில் நினைத்தார். அங்கிருந்த பெரிய இரும்பு வாசலை திறந்தபோது அது காணல் நீர் அல்ல என்று தெரிந்து கொண்டார். கற்படிகளும் உண்மையாகவே இருந்தன. மாளிகையின் பெரும் கதவும் அதை தட்டுவதற்கு தொங்கிய இரும்பு வேலைப்பாடுடைய மணியும் கூட உண்மையாகவே தெரிந்தன. அவர் அந்த பெரிய மணியை அடித்தார். அதுவரை அதை யாரும் உபயோகித்தது இல்லை என்பது போல அதிலிருந்து கிரீச் என்ற சத்தமும் அதை தொடர்ந்து பெரிய மணி சத்தமும் கேட்டது. உள்ளே காலடி சத்தம் கேட்டது போல் இருந்தது. ஆனால் கதவு மூடியே இருந்தது.
மீண்டும் ஒரு முறை மணியை அடித்தார். இந்த முறை மணி அடித்தவுடனே கதவு வேகமாக திறந்து கொண்டது. உள்ளிருந்து சட்டென்று அலையாக அடித்த அந்த தங்க நிற ஒளியில் அவரது கண்கள் கூசின. அவர் முதல் பார்த்தது ஒரு பெரிய மனிதனை. அவன் இடுப்பு வரையிலான தாடியும் வளர்த்திருந்தான். அவனது கரங்களில் ஒரு நீண்ட ரிவால்வர் இருந்தது. அது ஜானின் இதயத்தை நோக்கி நீண்டிருந்தது. அந்த அடர்ந்த தாடியின் இடையில் 2 சிறிய கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தன. பயப்படாதே என்று ஜான் நட்புடன் புன்னகைத்து கொண்டே சொன்னார். நான் திருடன் இல்லை, படகிலிருந்து விழுந்து விட்டேன். என் பெயர் ஜான், நியூயார்க் நகரிலிருந்து வருகிறேன். ஆனாலும் அவனது கண்களிலிருந்து பயங்கரமான பார்வையை மாறவில்லை. சிலையை போல ரிவால்வரை பிடித்து கொண்டிருந்தான். ஜானின் வார்த்தைகளை கேட்டது போலவோ அல்லது புரிந்து கொண்டது போலவோ அவன் காட்டிக்கொள்ளவே இல்லை. கருப்பு சீருடையில் தலையில் தொப்பியுடன் இருந்தான். நான் ஜான், நியூயார்க்கிலிருந்து வருகிறேன் என்று மீண்டும் ஆரம்பித்தார். படகிலிருந்து விழுந்து விட்டேன், எனக்கு பசிக்கிறது. அவன் பதிலுக்கு தன்னுடைய கட்டை விரலை ரிவால்வரின் விசையில் வைத்தான். அதே நேரத்தில் அவன் கைகளை தலையில் வைத்து கால்களை ஒன்றாக சேர்த்து நின்று இராணுவ சல்யூட் வைத்ததை பார்த்தார். பளிங்கு படிகளிலிருந்து மற்றொரு மனிதன் இறங்கி வருவதை பார்த்து மாலை நேர உடைகளில் ஒரு உயரமான ஒல்லியான மனிதன் கீழே இறங்கி கொண்டு வந்திருந்ததை கண்டார். வந்து ஜானை நோக்கி கை குலுக்கினார். துல்லியமாகவும் வெளிப்படையாகவும் பேச்சில் சிறிது மாற்றத்துடன் மிகவும் நாகரிகமாக, புகழ்பெற்ற வேட்டைக்காரரான திரு ஜானை என்னுடைய வீட்டிற்கு வரவேற்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்றார். ஜானும் அவரது கைகளை குலுக்கினார். திபெத்தில் பனி சிறுத்தைகளை வேட்டையாடுவது பற்றிய உங்களது புத்தகத்தை படித்திருக்கிறேன் ஜான் என்ற அவர், என்னுடைய பெயர் ஜெனரல் மார்டின் என்றார். அந்த புதிய மனிதனை முதலில் மிகவும் அழகாக இருப்பதாக எண்ணினார். இரண்டாவதாக அந்த ஜெனரலின் முகத்தில் ஒரு புதிய வினோதமான தன்மை இருப்பதையும் பார்த்தார். அவர் உயரமாகவும் நடுத்தர வயதை தாண்டியும் இருந்தார். அவரது தலைமுடி முழுவதும் நரைத்திருந்தது. ஆனால் அவரது புருவங்களும் சுருட்டிவிடப்பட்டிருந்த மீசையும் இரவை போலவே கருத்திருந்தது. அவரது கண்களும் கருப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தன. உயர்ந்த தாடை, கூர்மையான மூக்கு, சிறிது கருத்த முகம், ஆணைகளை கொடுத்தே பழக்கப்பட்ட பிரபுக்களை நினைவுபடுத்தும் முகம். சீருடையில் இருந்தவனை நோக்கி அவர் சைகை செய்தார். அவனும் சல்யூட் வைத்துவிட்டு அங்கிருந்து அகன்றான். இவான் மிகவும் பலசாலி என்று சொன்ன ஜெனரல், ஆனால் அவனுக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. எளிமையானவன், ஆனால் முரடன். ரஷ்யனா? இல்லை, கசாக். சிரித்து கொண்டு சொன்ன ஜெனரல், நானும் கசாக் தான் என்றார். வாருங்கள், நாம் இங்கேயே பேசிக்கொண்டிருக்க வேண்டாம், பிறகு பேசிக்கொள்ளலாம். இப்போது உங்களுக்கு உடைகள், உணவு, ஓய்வுதான் தேவை. இது ஓய்வெடுக்க சரியான இடம். இவான் மீண்டும் வந்தான். அவனிடம் சத்தம் வராமல் உதடுகளை அசைத்து ஜெனரல் பேசினார். இவானை தொடர்ந்து செல்லுங்கள் ஜான். நீங்கள் வரும்போது தான் நான் இரவு உணவுக்கு உட்கார்ந்தேன். இப்போது உங்களுக்காக காத்திருக்கிறேன். என்னுடைய உடைகள் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார். ஈவான் அவரை அமைதியாக ஒரு பெரிய படுக்கை அறைக்கு அழைத்து சென்றான். அங்கிருந்த பெரிய படுக்கையில் 6 நபர்கள் ஒன்றாக தூங்கலாம். அங்கே ஈவான் அவரது மாலை நேர உடையை எடுத்து வைத்தான். அவை அனைத்தும் லண்டனில் இருக்கும் ஒரு பெரிய தையல்காரரிடமிருந்து வந்திருப்பதை கண்டார். அவர் சீமான்களுக்கு மட்டுமே துணியை தைப்பவர். அடுத்து ஈவான் அவரை அழைத்து சென்ற உணவருந்தும் அறை பல விதங்களில் மறக்க முடியாததாக இருந்தது. பழங்கால மாளிகையின் கம்பீரம் அந்த அறையில் இருந்தது. அறை முழுவதும் ஓக் மர பலகைகளால் செதுக்கப்பட்டிருந்தது. அதன் பெரும் மேஜையில் 40 நபர்கள் ஒரே நேரத்தில் உணவருந்தலாம். அறையில் ஒரு பக்கம் பாடம் செய்யப்பட்ட மிருகங்களும் மாட்டி வைக்கப்பட்டிருந்தன. சிங்கங்கள், புலிகள், யானைகள், மான், கரடி என அனைத்தும் அவர் அதுவரை பார்த்திருந்ததை விட பெரியதாகவும் மிகவும் அருமையாகவும் இருந்தன. அந்த பெரிய மேஜையில் ஜெனரல் தனியே அமர்ந்திருந்தார். மேஜையில் விரித்திருந்த துணி, வெள்ளித்தட்டுகள், பீங்கான் அனைத்தும் மிக உயர்தரமானவைகளாக இருந்தன. சூப்பிலிருந்து ஆரம்பித்தார்கள். மன்னிப்பு கேட்பது போல ஜெனரல், நாகரிகத்தின் வசதிகள் எல்லாம் இங்கே கிடைப்பதற்கு முயற்சி செய்கிறோம். எதுவும் குறையாக தெரிந்தால் மன்னித்து விடுங்கள். நாங்கள் தனியே இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெனரல் மிகவும் சிந்தனாவாதியாகவும் ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் கூர்ந்து பார்த்து நடப்பவராகவும் இருப்பதை அவர் உணர்ந்தார்.
ஆனால் அவரது ஒரு செய்கை மட்டுமே ஜானுக்கு சிறிது சங்கடமாக இருந்தது. தன்னுடைய தட்டிலிருந்து தலையை தூக்கி பார்க்கும்போதெல்லாம் ஜெனரல் அவரையே கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தார். ஒருவேளை எனக்கு உங்களது பெயர் தெரிந்திருப்பதை நினைத்து நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யா என்று அனைத்து மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கும் வேட்டை சம்பந்தமான புத்தகங்களை நான் வாசித்து வருகிறேன். எனக்கு வாழ்வில் இருக்கும் ஒரே விருப்பம் வேட்டைதான் என்றார் ஜெனரல். ஆமாம், உங்களது வேட்டை சின்னங்கள் சில மிகவும் அற்புதமாக இருக்கின்றன என்று நன்றாக வெந்திருந்த இறைச்சியை உண்டு கொண்டே, நான் பார்த்ததிலேயே இங்கிருக்கும் எருமையின் தலைதான் பெரியது என்றார். ஓ, அதுவா? அது பேய்த்தனமாக இருந்தது என்றார். உங்களை அது தாக்கியதா? ஆமாம், மரத்தை நோக்கி என்னை தூக்கி வீசிவிட்டது. என் மண்டை உடைந்து விட்டது. ஆனாலும் நான் அதை பிடித்து விட்டேன். பெரிய காட்டு மிருகங்களில் காட்டெருமைதான் மிகவும் ஆபத்தானது என்பது எனது கருத்து என்றார் ஜான். ஒரு நொடி ஜெனரல் எதையும் பேசவில்லை. அவரது சிவந்த உதடுகளில் புன்னகை தெரிந்தது. மெதுவாக, இல்லை, நீங்கள் சொல்லுவது தவறு. எருமை ஆபத்தான மிருகம் இல்லை. என்னுடைய தீவில் நான் இன்னமும் பயங்கரமான மிருகத்தை வேட்டையாடுகிறேன் என்று மெதுவாக சொன்னார். ஜான் ஆச்சரியமடைந்தார். தீவில் பெரிய மிருகங்கள் இருக்கின்றனவா? ஜெனரல் தலையசைத்தார். எல்லாவற்றிலும் பெரியது. உண்மையாகவா? ஓ, இயற்கையாகவே இங்கு இருக்கவில்லை. நான் அவற்றை வெளியிலிருந்து கொண்டு வருகிறேன். அப்படி என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஜெனரல்? புலிகள்? ஜெனரல் சிரித்தார். இல்லை, புலிகளை வேட்டையாடுவது எனக்கு எப்போதும் சலித்து விட்டது. எல்லா விதங்களிலும் அவற்றை வேட்டையாடிவிட்டேன். புலிகளில் இப்போது எனக்கு எந்த புதிய ஆபத்தும் இல்லை. நான் வாழ்வதே ஆபத்தை எதிர்நோக்கித்தான். தன்னுடைய பையிலிருந்து தங்கத்தாலான சிகரெட் பெட்டி ஒன்றை எடுத்து தன்னுடைய விருந்தாளிக்கு ஒரு கருப்பு நிற சிகரெட்டை கொடுத்தார். அது நறுமணத்துடன் இருந்தது. நீங்களும் நானும் நன்றாக வேட்டையாடப் போகிறோம் ஜான். நீங்கள் என்னுடன் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்ன மிருகம்? சொல்லுகிறேன், ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அடக்கமாக சொல்வது என்றால் நான் செய்திருப்பது ஒரு அரிய காரியம். புதிய உணர்வை கண்டறிந்திருக்கிறேன். 2 கோப்பைகளை நிரப்பிய ஜெனரல், கடவுள் சிலரை கவிஞர்களாக படைக்கிறார், சிலரை அரசர்களாகவும் சிலரை பிச்சைக்காரர்களாகவும் படைக்கிறார். என்னை அவர் வேட்டைக்காரனாக படைத்து விட்டார். துப்பாக்கி ஏந்துவதற்கென்றே பிறந்தவன் நான் என்று என் தந்தை கூறுவார். அவர் மிகவும் பெரிய செல்வந்தர். 2 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு மேலே வைத்திருந்தார். அவரும் நல்ல வேட்டைக்காரர் தான். எனக்கு 5 வயதான போது குருவிகளை சுட மாஸ்கோவிலிருந்து எனக்காக செய்த துப்பாக்கி ஒன்றை வரவழைத்து கொடுத்தார். அதை வைத்து நான் சில வான்கோழிகளை சுட்டபோது அதற்காக அவர் என்னை கோபிக்கவில்லை. என்னுடைய குறிவைக்கும் திறமையை பாராட்டினார். எனக்கு 10 வயதாகும்போது என்னுடைய முதல் கரடியை கொன்றேன். என் வாழ்க்கையே ஒரு நீண்ட வேட்டைதான். எல்லா பிரபுக்களின் மகன்களைப் போல நானும் இராணுவத்தில் சேர்ந்து விட்டேன். சில காலம் குதிரைப்படை தலைமை தாங்கி நடத்தினேன். ஆனால் என்னுடைய விருப்பம் எல்லாம் வேட்டையில் தான் இருந்தது. நிலத்தில் இருக்கும் எல்லா விதமான மிருகங்களையும் வேட்டையாடி இருக்கிறேன். நான் எத்தனை மிருகங்களை கொண்டிருப்பேன் என்று சொல்வது கூட சாத்தியமில்லை. சிகரெட்டை ஒரு முறை இழுத்து கொண்டார். ரஷ்ய புரட்சிக்கு பின்னர் நான் நாட்டை விட்டு வெளியேறினேன். ஜார் மன்னரின் இராணுவ அதிகாரி அங்கே இருப்பது முட்டாள்தனமாகும். பல பிரபுக்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் இழந்தார்கள். ஆனால் நான் என்னுடைய பணம் முழுவதையும் அமெரிக்காவில் முதலீடு செய்திருந்தேன். எனவே நான் தேநீர் விடுதி நடத்தியோ அல்லது பாரிஸில் வண்டி ஓட்டியோ என் வாழ்வை வாழ வேண்டிய தேவை ஏற்படவில்லை. எனவே நான் ராக்கி மலைகளில் பெரும் கரடிகள், கங்கையில் முதலைகள், கிழக்காப்பிரிக்காவில் காண்டாமிருகங்கள் என வேட்டையாடி கொண்டிருந்தேன். அப்போது ஆப்பிரிக்காவில் தான் இந்த எருமையை வேட்டையாடினேன். அதனால் ஏற்பட்ட காயங்கள் ஆற எனக்கு 6 மாதங்கள் ஆனது. அதன் பின்னர் நான் வேட்டையாட அமேசானுக்கு புறப்பட்டேன். ஆனால் நல்ல துப்பாக்கியும் புத்தியும் கொண்ட வேட்டைக்காரனுக்கு அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஏமாற்றமே கிடைத்தது. என்னுடைய கூடாரத்தில் தலைவெளியோடு கிடந்தபோது தான் அந்த பயங்கரமான சிந்தனை எனக்கு தோன்றியது. வேட்டை எனக்கு சலிப்படைய ஆரம்பித்திருந்தது. வேட்டையாடுவது தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை நினைவில் வைத்திருங்கள். தங்களது வியாபாரத்திலிருந்து விலகியவுடன் அமெரிக்க வியாபாரிகள் உடைந்து விடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி உடைந்து விடுவதில் எனக்கு விருப்பமில்லை. ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து சிந்திப்பவன் நான். அதனால்தான் எனக்கு துரத்தி வேட்டையாடுவது பிடித்திருக்கிறது.
ஜான் மேஜைக்கு குறுக்கே சாய்ந்து ஜெனரல் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போதுதான் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தோன்றியது. தடையை தாண்டி வெற்றியடைந்தவனைப் போல ஜெனரல் சிரித்தார். நான் வேட்டையாட ஒரு புதிய மிருகத்தை கண்டுபிடித்தேன். புதிய மிருகமா? விளையாடுகிறீர்களா? இல்லை, வேட்டையாடுவதில் நான் விளையாடுவதே கிடையாது. எனக்கு புதிதாக ஒரு மிருகம் தேவைப்பட்டது. அதை கண்டுபிடித்து விட்டேன். இந்த தீவையும் வீட்டையும் வாங்கினேன். இங்கேயே என்னுடைய வேட்டையை நடத்துகிறேன். என்னுடைய தேவைக்கு இந்த தீவு சரியாக இருக்கிறது. காடுகள், குன்றுகள், சிறு பாதைகள், சதுப்பு நிலங்கள். ஆனால் அது எந்த மிருகம் ஜெனரல்? உலகிலேயே மிகவும் உற்சாகமாக வேட்டையை தரும் மிருகம். அதனுடன் வேறு எந்த மிருக வேட்டையையும் ஒப்பு நோக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் வேட்டையாடுகிறேன். இப்போது எனக்கு வேட்டை சலிப்பாக இருப்பதே கிடையாது. என்னுடைய புத்திசாலித்தனத்திற்கு சரியான மிருகம் கிடைத்துவிட்டது. குழப்பம் ஜானின் முகத்தில் தெரிந்தது. எனக்கு சரியான மிருகம் தேவையாக இருந்தது. அப்படிப்பட்ட மிருகம் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்தேன். அதற்கு தைரியம், விவேகம் எல்லாவற்றையும் விட புத்திசாலித்தனமும் இருக்க வேண்டும் என்பதுதான் பதிலாக இருந்தது. ஆனால் எந்த மிருகத்தாலும் புத்திசாலித்தனமாக இருக்க முடியாது ஜெனரல். ஒன்றால் முடியும். ஆனால் நீங்கள் சொல்லுவது ஆமாம். அது ஏன் மனித உயிராக இருக்கக்கூடாது? உண்மையாகத்தான் சொல்லுகிறீர்களா? விளையாடுத்தார்கள் ஜெனரல். நான் ஏன் விளையாடப் போகிறேன்? நான் வேட்டையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேட்டையா? கடவுளே ஜெனரல், நீங்கள் சொல்லுவது கொலை. ஜெனரல் வேடிக்கை கேட்டது போல சிரித்தார். உங்களை போன்ற ஒரு நவீன நாகரிக இளைஞன் இன்னமும் மனித உயிரை பற்றி பழைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. போரில் உங்களது அனுபவங்கள். என்னால் கொலையை ஆதரிக்க முடியாது என்று உறுதியாக கூறினார் ஜான். ஜெனரல் மீண்டும் பலமாக சிரித்தார். எப்படிப்பட்ட கோமாளி நீங்கள்! இப்போதெல்லாம் அமெரிக்காவில் கூட உங்களை போன்ற எளிமையான பழைய நம்பிக்கைகளை கொண்ட இளைஞர்களை பார்க்கவே முடிவதில்லை. நாகரிக வண்டியில் மூக்குப்பொடியை பார்ப்பது போல இருக்கிறது. உங்களது பரம்பரையில் எல்லாம் மிகவும் கடவுள் பயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நிறைய அமெரிக்கர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னுடன் வேட்டைக்கு வந்தீர்கள் என்றால் எல்லாவற்றையும் மறந்து விடுவீர்கள். உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் காத்திருக்கிறது. நன்றி ஜெனரல், ஆனால் நான் கொலைக்காரன் இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். ஆனால் உங்களது கவலைகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்பதை நான் காட்டுகிறேன். பல மாணவர்களுக்கு வாழ்க்கை இது. தேவைப்பட்டால் பலமானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உலகில் இருக்கும் எளியவர்கள் பலமானவர்களின் மகிழ்ச்சிக்காகவே இருக்கிறார்கள். நான் பலசாலி. நான் ஏன் அதை உபயோகிக்கக்கூடாது? நான் வேட்டையாட வேண்டுமென்றால் அதை ஏன் செய்யக்கூடாது? திருட்டு கப்பல் மாலுமிகள், கருப்பர்கள், சீனர்கள், வெள்ளைக்காரர்கள், கலப்பினத்தவர்கள், நல்ல குதிரையோ நாயோ இவர்களை விட அதிக மதிப்பு வாய்ந்தவையாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அதனால் தான் அவர்களை உபயோகிக்கிறேன். எனக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களும் ஓரளவுக்கு சிந்திக்க முடியும். எனவே அவர்களும் ஆபத்தானவர்கள் தானே. ஆனால் எங்கிருந்து அவர்கள் வருகிறார்கள்? ஜெனரல் தன்னுடைய இடது கண்ணை சிமிட்டினார். இந்த தீவின் பெயர் ஷிப் டிராப். சில நேரம் கடலின் கோபத்தில் சிலர் வருகிறார்கள். விதி அவ்வளவு சரியாக இல்லை எனும்போது நானும் அதற்கு சிறிது முயற்சி எடுப்பேன். இங்கே வாருங்கள் என்று ஜன்னலுக்கு அருகே அழைத்தார். ஜான் ஜன்னலுக்கு அருகில் சென்று பார்த்தார். அங்கே பாருங்கள் என்று சொல்லிய ஜெனரல் இரவின் வழியை சுட்டி காட்டினார். வெறும் இருள்தான் தெரிந்தது. அதே நேரத்தில் ஜெனரல் ஒரு பொத்தானை அமுக்க அங்கே சில விளக்குகள் தெரிந்தன. ஜெனரல் அப்போது சிரித்தார். அங்கே வழி இருப்பதாக அந்த விளக்குகள் காட்டுகின்றதல்லவா? ஆனால் அது எந்த வழியுமே அங்கு கிடையாது. கூர்மையான முனைகளை உடைய பெரிய பாறைகள் தான் அங்கே பயங்கர பூதங்களைப் போல இருக்கின்றன. எந்த கப்பலையும் வாதுமையை நொறுக்குவது போல நொறுக்கிவிடும். எதற்கோ பதில் சொல்வது போலவே, ஆமாம், நாங்கள் இங்கே நாகரிகமானவர்களைப் போலவே மின்சாரமும் வைத்திருக்கிறோம். நாகரிகமா? நீங்கள் மனிதர்களை சுடுகிறீர்கள். ஜெனரலின் முகத்தில் கோபம் ஒரு நொடி தோன்றி மறைந்தது. அன்புடன், என்ன மாதிரியான நல்ல இளைஞர் நீங்கள்! உண்மையில் நான் அப்படி எதுவுமே செய்கிறது கிடையாது என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் சொல்லுவது நாகரிகமற்ற செயல். இங்கு வருபவர்களை நான் நன்றாக நடத்துகிறேன். அவர்களுக்கு நல்ல உணவும் உடற்பயிற்சியும் தருகிறேன். அவர்களும் நன்றாக உடல் தேறி விடுவார்கள். நாளையே நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன சொல்லுகிறீர்கள்?
என்னுடைய பயிற்சி பள்ளிக்கு செல்வோம் என்று ஜெனரல் சொன்னார். அது கீழே இருக்கிறது. அங்கே இப்போது 10-12 மாணவர்கள் இருக்கிறார்கள். இங்கிருக்கும் பாறைகளில் மோதிய கப்பலின் மாலுமிகள் அவர்கள். மிகவும் மோசமாக இருக்கிறார்கள். அவர்கள் காட்டை விட கப்பலைத்தான் விரும்புகிறார்கள். அவர் கைகளை உயர்த்த இவான் அவருக்கு துருக்கிய காஃபியை கொண்டு வந்தான். ஜான் எதையுமே சொல்லாமல் வாயை சிரமப்பட்டு அடக்கி கொண்டார். அங்கு ஒருவனிடம் நாம் வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவேன். அவனுக்கு நிறைய உணவும் நல்ல வேட்டை கத்தி ஒன்றும் தந்து விடுவேன். அவன் சென்ற 3 மணி நேரம் கழித்து அவனை தொடர்ந்து நான் என்னிடம் இருப்பதிலேயே சிறிய துப்பாக்கியுடன் செல்லுவேன். அவன் 3 நாட்கள் என்னிடமிருந்து தப்பித்து விட்டால் அவன் வெற்றி பெற்றதாக அர்த்தம். அதற்குள் அவனை நான் கண்டுபிடித்து விட்டால் அவன் தோல்வியடைந்து விடுவான் என்றார். அவன் உங்கள் வேட்டைக்கு மறுத்தால்? நான் எப்போதும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி விடுவேன் ஜான். அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்கள் விளையாட தேவையில்லை. விருப்பம் இல்லாதவர்களை நான் ஈவானிடம் கொடுத்து விடுவேன். ஈவான் இதற்கு முன்னர் ஜான் அரசரின் சித்திரவதை கூடத்தில் பொறுப்பில் இருந்தான். எனவே அவனுடைய விளையாட்டு வேறு மாதிரியாக இருக்கும். அவர்களே தங்களது வேட்டையை முடிவு செய்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால்? ஜெனரலின் முகத்தில் இருந்த சிரிப்பு பெரிதானது. இப்போது வரை நான் தோற்றதில்லை. நான் பெருமை பேசுவதாக நினைக்காதீர்கள். பெரும்பாலானவர்கள் வெறுமனே எளிய முறையில் எதிர்ப்பார்கள். எப்போதாவது தான் வலிமையான எதிரியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒருவன் கிட்டத்தட்ட வெற்றியடைந்து விட்டான். கடைசியில் நாய்களை உபயோகிக்க வேண்டி வந்துவிட்டது. நாய்களா? இப்படி வாருங்கள், காட்டுகிறேன். ஜெனரல் இன்னொரு ஜன்னலுக்கு அருகே அழைத்து சென்றார். விளக்கில் இருந்து தெரிந்த ஒளியில் வெளியே பல பயங்கரமான உருவங்கள் தெரிந்தன. அதனிடையே 10-12 பெரிய உருவங்கள் அங்கு மிகுமாக கருமையாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தார். அவரை நோக்கி திரும்பிய போது அவற்றின் கண்கள் பச்சையாக மின்னியதை பார்த்தார். நல்ல நாய்கள் என்ற ஜெனரல், தினமும் மாலை 7 மணிக்கு அவிழ்த்து விட்டு விடுவோம். என் வீட்டுக்குள் யாரும் நுழைய முயன்றாலோ அல்லது வெளியே செல்ல முயன்றாலோ அவர்களுக்கு மிகவும் துக்ககரமான ஏதாவது ஒன்று நடந்துவிடும் என்று ஒரு பாடலை முணுமுணுக்க ஆரம்பித்தார். என்னுடைய நூலகத்துக்கு வருகிறீர்களா? என்னுடைய புதிய வேட்டை தலைகளை காட்டுகிறேன் என்றார் ஜெனரல். இல்லை, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். எனக்கு உடல்நிலை சரியாகவில்லை. அப்படியா என்று சொன்ன ஜெனரல், அதுவும் சரிதான். உங்களது நீண்ட நீச்சலுக்கு பின்னர் களைப்பாகத்தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல தூக்கம் தேவை. நாளை புதிய மனிதனைப் போல உணர்வீர்கள். அப்போது வேட்டையாடலாம், சரியா? அறையில் இருந்து வெளியே சென்று கொண்டிருந்தார் ஜெனரல். இன்றிரவு உங்களால் வர முடியவில்லை என்று எனக்கு வருத்தமே. நல்ல உயரமான கருப்பான பலசாலியான ஒருவன் இருக்கிறான். நல்ல விளையாட்டாக இருக்கும். நல்ல ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று ஜெனரல் கத்தி சொன்னார். படுக்கை நன்றாக இருந்தது. பட்டு நூலாலான இரவு உடை மென்மையாக இருந்தது. அவர் உடல் மிகவும் களைப்பாக இருந்தது. ஆனாலும் ஆழ்ந்து தூங்க முடியவில்லை. கண்களை திறந்து வைத்து கொண்டே கிடந்தார். அவரது அறைக்கு வெளியே காலடி சத்தம் கேட்டது போலவே இருந்தது. கதவை திறக்க முயன்றார். கதவு திறக்கவில்லை. ஜன்னலுக்கு சென்று பார்த்தார். அவரது அறை மாளிகையின் மேலே இருந்தது. மாளிகையின் விளக்குகள் அணைந்து விட்டன. முழுவதும் இருளாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஒரு துண்டு நிலவு மட்டுமே வெளிச்சம் தந்து கொண்டிருந்தது. அதன் வழியே அவர் மாளிகையை சுற்றி தெரிந்த உருவங்களை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவரது ஜன்னலின் அசைவை கவனித்த நாய்கள் மேலே பார்த்தன. மீண்டும் படுக்கைக்கு சென்று விழுந்தார். பல விதங்களில் முயற்சி செய்து ஒரு வழியாக அவர் அதிகாலையில் தூங்க ஆரம்பித்தார். அப்போது காட்டின் உள்ளே தொலைவில் ஒரு பிஸ்டல் துப்பாக்கி முழுங்கும் சத்தம் மெலிதாக கேட்டது. மதிய உணவுக்கே ஜெனரல் வந்தார். பிரபுவை போல உடை அணிந்திருந்தார். ஜானின் உடல் நலம் குறித்து விசாரித்தார். என்னை பொறுத்தவரை நானுமே நன்றாக இல்லை ஜான். நேற்று இரவு என்னுடைய பழைய நோய் திரும்பவும் வருவது போல இருந்தது. வேறென்ன, சலிப்புத்தான் என்றார் கேட்காமலேயே. உணவை எடுத்துக்கொண்டே ஜெனரல் பேசினார். நேற்றிரவு வேட்டை நன்றாக இல்லை. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. காட்டில் நேராகவே சென்று கொண்டிருந்தான். அதுதான் மாலுமிகளிடம் இருக்கும் பிரச்சனை. அவர்களுக்கு மூளையே கிடையாது. அவர்களுக்கு காடுகளுக்குள் எப்படி செல்வது என்பதும் தெரியாது. அங்கே முட்டாள்தனமான காரியங்களே செய்வார்கள். எரிச்சல் தரக்கூடியது. ஜெனரல் என்று ஜான் உறுதியாக, நான் இந்த தீவிலிருந்து செல்ல விரும்புகிறேன் என்றார். ஜெனரல் புருவங்களை உயர்த்தினார். காயப்பட்டது போல தெரிந்தார். ஆனால் நேற்று தான் வந்தீர்கள், இன்னும் வேட்டையாடவில்லை.
எனக்கு இன்றே செல்ல வேண்டும் என்றார். ஜெனரல் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தார். சட்டென்று அவரது முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. கோப்பையை மீண்டும் நிரப்பினார். இன்றிரவு நீங்களும் நானும் வேட்டைக்கு செல்வோம். இல்லை ஜெனரல், நான் வேட்டையாடப் போவதில்லை. ஜெனரல் தோள்களை குலுக்கி கொண்டு ஒரு திராட்சை எடுத்து சாப்பிட்டார். உங்கள் விருப்பம்தான். ஆனால் நான் சொல்வதெல்லாம் என்னுடைய விளையாட்டு ஈவானுடையதை விட நன்றாகவே இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அறையின் ஒரு மூலையில் கைகளை கட்டிக்கொண்டு கோபமாக நின்று கொண்டிருந்தவனை கண்களால் ஜெனரல் காட்டினார். இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் மூளைக்கும் என்னுடையதற்குமான போட்டி. உங்கள் பலம், தைரியம். எனக்கு எதிராக காட்டுக்குள்ளே சதுரங்கம். பரிசும் பெரிது, சரியா? சரி, நான் வெற்றி பெற்றால் என்று ஜான் ஆரம்பித்தார். 3ஆம் நாள் நடு இரவுக்குள் உங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய படகு உங்களை அருகில் உள்ள துறைமுகத்துக்கு அருகே சென்று விட்டுவிடும். என்னை நம்புங்கள். வேட்டைக்காரனாகவும் பிரபுவாகவும் என்னுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். அதே நேரத்தில் நீங்களும் இங்கு நடப்பதை வெளியே சொல்லக்கூடாது. நான் எதற்குமே ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்றார் ஜான். அப்படியானால் இப்போது எதற்கு அதை பற்றி பேசிக்கொண்டு? சட்டென்று தீவிரமாக மாறினார். இவான் உங்களது வேட்டை உடைகளை கொண்டு வந்து தருவான். உணவும் கத்தியும் கூட தருவான். நல்ல தோல் செருப்புகளாக அணிந்து கொள்ளுங்கள். அதிகமாக தடங்கள் விழாது. தீவின் தென்மேற்கில் இருக்கும் சதுப்பு நிலத்தை தவிர்த்து விடுங்கள். அங்கே புதை மணல் இருக்கிறது. அங்கும் ஒருவன் தப்பிச் செல்ல பார்த்தான். அதில் வருத்தம் என்னவென்றால், லாசர் அவனை துரத்தி சென்றது. எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எனக்கு லாசர் மிகவும் விருப்பமான நாய். சரி, நான் எப்போதும் மதியம் ஒரு குட்டி தூக்கம் போடுவது வழக்கம். ஆனால் உங்களுக்கு அதற்கான நேரமில்லை. நீங்கள் கிளம்பலாம். நான் மாலை வரும் வரை உங்களை தொடர ஆரம்பிக்க மாட்டேன். பகலை விட இரவில் வேட்டையாடுவது சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு குனிந்து வணங்கிவிட்டு ஜெனரல் அங்கிருந்து சென்றார். இன்னொரு கதவை திறந்து கொண்டு இவான் வந்தான். ஒரு கையில் காக்கி உடை, உணவு பை, ஒரு தோலால் ஆன உரையில் பெரிய வேட்டை கத்தி முதலியவையும் இன்னொரு கையை தன்னுடைய இடுப்பில் இருந்த ரிவால்வரிலும் வைத்திருந்தான். 2 மணி நேரங்களாக புதரின் வழியே சென்று கொண்டிருந்தார் ஜான். தைரியமாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும் என்று பற்களை கடித்து கொண்டே நினைத்து கொண்டார். மாளிகையின் கதவுகள் அவருக்கு பின்னே மூடப்பட்ட போது அவருக்கு நிதானம் சரியாக இல்லை. முதலில் அவர் ஜெனரலிடமிருந்து வெகு தூரம் சென்று விட வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமாக இருந்தது. எனவே அவர் பதட்டத்துடன் வேகமாக சென்று கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் சிறிது சிந்திக்க ஆரம்பித்தார். தான் எங்கே இருக்கிறோம், தனது நிலை என்ன என்று யோசித்தார். நேராக சென்று கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்தது. நேராக அவர் கடலை சென்றடைந்து விடுவார். சுற்றிலும் நீர் இருக்கும் இடத்தில் இருக்கிறார். எனவே அவரது நடவடிக்கைகள் அந்த இடத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஜெனரல் தொடர்வதற்கு ஒரு புது பாதையை உருவாக்க வேண்டும் என்று முணுமுணுத்து கொண்டே அதுவரை சென்று கொண்டிருந்த பாதையில் இருந்து விலகினார். நன்றாக யோசித்து பாதையை சுற்றி தடங்களை உருவாக்கினார். மீண்டும் 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 சுற்றி வருவதன் மூலம் தன்னுடைய தடத்தை பெரிதாக்கி கொண்டே சென்றார். நரி வேட்டை பற்றி தனக்கு தெரிந்ததை சிந்தித்து அதில் நரி என்ன செய்யும் என்று யோசித்தார். இரவு வந்தபோது அவரது கால்கள் வலித்தது. முகம், கைகளில் முட்கள் குத்தி இருந்தன. தனக்கு சக்தி இருந்தாலும் இருளில் தடுமாறி கொண்டு செல்வது முட்டாள்தனம் என்று அவருக்கு தெரிந்தது. எங்காவது ஓய்வெடுக்க வேண்டும். இதுவரை நரியைப் போல இருந்தேன், இப்போது பூனையைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார். அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் எந்த தடமும் இல்லாமல் ஏறி அதில் இருந்த அகலமான கிளை ஒன்றில் ஒரு மாதிரியாக படுத்து கொண்டார். ஓய்வு அவருக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. சிறிது பாதுகாப்பாகவும் உணர்ந்தார். நல்ல வேட்டைக்காரரான ஜெனரல் கூட தன்னை அங்கே கண்டறிய முடியாது என்று சொல்லிக்கொண்டார். பாம்பை போல இரவு மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. தூக்கம் வரவில்லை. காட்டில் இரவு மரணத்தின் அமைதியைப் போல இருந்தது. காலை விடியும் போது திடீரென எழுந்த பறவையின் குரல் ஒன்று அவரை அந்த பக்கமாக பார்க்க பண்ணியது. யாரோ புதர்களின் வழியே வருகிறார்கள். மெதுவாக, கவனமாக அவர் வந்த அதே பாதையில் வருகிறார்கள். கிளையில் தட்டையாக படுத்து கொண்டார். அவரை சுற்றி இலைகள் போர்வை போல மறைத்து கொண்டன. பார்த்து கொண்டே இருந்தார். அங்கே ஒரு மனிதன் அவர் இருந்த திசையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். ஜெனரல் தான். தனக்கு முன்னே இருந்த நிலத்தை கூர்மையாக பார்த்து கொண்டே வந்தார். கிட்டத்தட்ட மரத்துக்கு அருகில் வந்தவுடன் நின்றார். அங்கே மண்டியிட்டு நிலத்தை பார்த்தார்.
அங்கிருந்து அப்படியே கீழே சிறுத்தையைப் போல பாய்ந்து விடலாம் என்று கூட நினைத்தார். ஆனால் அவருடைய கைகளில் மின்னிய சிறிய உலோகத்தை பார்த்தார், பிஸ்டல். குழம்பியதைப் போல ஜெனரல் தலையை ஆட்டிக்கொண்டார். நிமிர்ந்து கொண்டு தன்னுடைய சிகரெட் பெட்டியை வெளியே எடுத்தார். அதிலிருந்து நறுமணம் ஜானின் மூக்கை வந்து அடைந்தது. மூச்சை பிடித்து கொண்டார் ஜான். ஜெனரல் தரையிலிருந்து கண்களை எடுத்துக்கொண்டு மரத்தை அங்குலமங்கலமாக பார்த்தார். ஜான் அங்கேயே உறைந்து போயிருந்தார். அவரது ஒவ்வொரு சதையும் இறுகியது. ஆனால் அவர் இருந்த கிளையை அடைவதற்கு முன்பாகவே வேட்டைக்காரனின் பார்வை நின்றுவிட்டது. அவரது முகத்தில் ஒரு புன்னகை தெரிந்தது. மீண்டும் ஒரு முறை புகையை வட்டமாக மேலே விட்டார். திரும்பி வந்தபடியே கவனமாக செல்ல ஆரம்பித்தார். அவரது காலடி சத்தம் மெதுவாக குறைந்து கொண்டே சென்றது. ஜானின் நுரையீரலில் வேகமாக காற்று சென்றது. ஜெனரல் இரவில் தன்னுடைய தடத்தை தொடர்ந்து வந்திருக்கிறார் என்பதே அவருக்கு பயங்கரமாக இருந்தது. மிகவும் கடினமான தடத்தை தொடர்ந்து வந்திருக்கிறார். அவரது சக்தி மிகவும் அதிகமானது. அவர் ஜானை பார்க்காதது வெறும் தற்செயல்தான். ஆனால் அதற்கடுத்த எண்ணம் இன்னமும் பயங்கரமாக இருந்தது. அவரது உடல் நடுங்கியது. எதற்காக ஜெனரல் சிரித்தார்? எதற்காக திரும்பி சென்றார்? ஜானின் மனது அதற்கான விளக்கத்தை நம்ப மறுத்தது. ஆனால் உண்மை அவருக்கு முன்னே நன்றாக தெரிந்தது. ஜெனரல் அவருடன் விளையாடுகிறார். இன்னொரு நாள் விளையாட்டிற்காக விட்டு வைத்திருக்கிறார். ஜெனரல் தான் பூனை, அவர்தான் எலி. இப்போதுதான் ஜானுக்கு பயங்கரத்தின் முழு அர்த்தமும் தெரிந்தது. தைரியத்தை இழந்து விடக்கூடாது. மரத்திலிருந்து இறங்கி மீண்டும் காட்டுக்குள் செல்ல ஆரம்பித்தார். முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு யோசித்தார். அவர் மறைந்திருந்த இடத்திலிருந்து 300 அடி தொலைவில் சிறிய உயிருள்ள மரத்தின் மீது ஒரு இறந்து போன மரம் சாய்ந்திருப்பதை பார்த்தார். உணவு பையை தூக்கி எறிந்துவிட்டு கத்தியை எடுத்து வேலையை ஆரம்பித்தார். வேலை முடிந்தவுடன் அங்கிருந்து 100 அடி தொலைவில் இருந்த பாறையின் பின் நுழைந்து கொண்டார். அவர் நீண்ட நேரம் காத்திருக்கவில்லை. எலியை தேடி பூனை வந்தது. மோப்ப நாயைப் போல ஜெனரல் வந்து கொண்டிருந்தார். அவரது கண்களிலிருந்து எதுவும் தப்பவில்லை. மடங்கிய புல், உடைந்த குச்சி, சகதியில் இருக்கும் சிறிய தடம் என எதுவும் அவரை ஏமாற்றிவிட முடியாது. தடங்களை கவனித்து கொண்டே ஜெனரல் அவருக்காக ஜான் செய்து வைத்திருந்த பொருளின் அருகே வந்து விட்டார். வெளியே நீட்டிக்கொண்டிருந்த சிறிய கிளையை மிதித்து விட்டார். ஆனால் அதை மிதிக்கும் போதே அவர் அதை உணர்ந்தும் விட்டார். வேகமாக குரங்கை போல பின்னே தாவினார். ஆனாலும் அவர் வேகம் போதவில்லை. அங்கே சாய்ந்திருந்த மரம் கீழே சாய்ந்து விழுந்தது. ஜெனரலின் தோளை ஓரமாக அடித்து விட்டே விழுந்தது. அவர் நகரவில்லை என்றால் மரத்தின் அடியில் நசுங்கி இருப்பார். தடுமாறினாலும் அவர் கீழே விழவில்லை. அவரது ரிவால்வரும் கீழே விழவில்லை. அடிப்பட்ட தோளை தடவிக்கொண்டே அங்கே நின்று கொண்டிருந்தார். இதயத்தில் பயம் பிடித்து கொள்ள ஜெனரல் கேலியாக சிரிப்பதை ஜான் கேட்டுக்கொண்டிருந்தார். ஜான் என்ற ஜெனரல், என் குரல் உனக்கு கேட்குமென்றால் உனக்கு என் வாழ்த்துக்கள் ஜான். மனிதர்களை பிடிக்கும் மலாய் பொரியை பற்றி பலருக்கும் தெரியாது. ஆனால் நானும் மலேயாவில் வேட்டையாடி இருக்கிறேன். நீங்கள் இன்னமும் சுவாரஸ்யமான மனிதராக இருக்கிறீர்கள். என்னுடைய காயத்துக்கு கட்டுப்போட சொல்லுகிறேன். ஆனால் திரும்பவும் வருவேன். அங்கிருந்து ஜெனரல் சென்றவுடன் ஜான் மீண்டும் தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தார். இப்போது அது ஓட்டம்தான். நம்பிக்கையில்லாத வேகமான ஓட்டம். சில மணி நேரங்கள் தொடர்ந்தது. மாலை வந்தது. இருள் சூழ்ந்தது. ஆனாலும் அவர் நிற்கவில்லை. அவரது தோல் செருப்பிப்பது மென்மையான நிலத்தை மிதித்து கொண்டே இருந்தது. புதர்களும் இன்னமும் அடர்த்தியாக இருந்தன. பூச்சிகள் விடாமல் கடித்து கொண்டிருந்தன. அவர் முன்னே சென்றபோது கால்கள் மூழ்கின. வெளியே எடுக்க முயன்றார். ஆனால் பெரிய வாயைப் போல நிலம் அவரை விழுங்க முயன்றது. மிகவும் வேகமாக தன்னுடைய காலை எடுத்துக்கொண்டார். எங்கே இருக்கிறோம் என்பது தெரிந்தது. சதுப்பு நிலத்தை அடைந்து விட்டார். அவரது கைகளிலிருந்து யாரோ எதையோ பிடுங்க முயல்வதைப் போல அவர் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தார். நிலத்தின் மென்மை அவருக்கு ஒரு யோசனையை கொடுத்தது. புதை மணலிலிருந்து சில அடிகள் பின்னே வந்து வேகமாக தோண்ட ஆரம்பித்தார். போரின் போது அவர் பிரான்சில் பல முறை குழி வெட்டி இருக்கிறார். அப்போது அவர் தோண்டுவதோடு ஒப்பிட்டால் அது வெறும் விளையாட்டாகத்தான் இருக்க வேண்டும். குழி ஆழமாக்கி கொண்டே சென்றது. அவரது தோள் அளவிற்கு சென்றவுடன் அவர் வெளியே வந்து சில கிளைகளை வெட்டி அவற்றை கூர்மைப்படுத்தி குழியின் நடுவே நிறுத்தி வைத்தார். வேகமாக குழியின் மீது புதர்களையும் கிளைகளையும் போட்டு மறைத்தார். வியர்வை ஒழுக களைப்புடன் தொலைவில் இருந்த மரத்தின் பின்னே போய் ஒளிந்து கொண்டார்.
அவரை தொடர்ந்து ஜெனரல் வருகிறார் என்று தெரிந்திருந்தது. அவரது காலடி சத்தமும் இரவில் காற்றின் வந்த அவரது சிகரெட்டின் நறுமணமும் அவர் அருகில் இருக்கிறார் என்பதை தெரிவித்தனர். அவர் வேகமாக வருவதாக தோன்றியது. முன்பு போல அடியடியாக வைத்து வரவில்லை. அவர் மரத்திற்கு பின்னால் இருந்து அவரால் குழியையோ ஜன்னலையோ பார்க்க முடியவில்லை. அந்த ஒரு நிமிடம் அவருக்கு ஒரு வருடம் போல் இருந்தது. சட்டென்று அவர் மகிழ்ச்சியில் கத்தியிருப்பார். ஏனென்றால் கிளைகளும் குச்சிகள் உடையும் சத்தமும் பள்ளத்துக்குள் விழுந்து கிளைகள் குத்தி கிழித்ததில் முனகும் சத்தமும் கேட்டது. தான் மறைந்த இடத்திலிருந்து அவர் எழுந்தார். எழுந்த வேகத்தில் மீண்டும் மறைந்தார். பள்ளத்திலிருந்து 3 அடியில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். கைகளில் ஒரு மின்சார விளக்கை வைத்திருந்தார். நன்றாக வேலை செய்திருக்கிறாய் ஜான் என்று ஜெனரலின் குரல் கேட்டது. உனது பள்ளம் என்னுடைய நாய் ஒன்றை கொன்றுவிட்டது. மீண்டும் உனக்கே வெற்றி. என்னுடைய மொத்த நாய்களையும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று என்னால் யோசிக்க முடிகிறது. இப்போது ஓய்வெடுக்க வீட்டுக்கு செல்கிறேன். இன்றைய சுவாரஸ்யமான மாலைக்கு நன்றி. காலையில் ஜான் இன்னமும் சதுப்பு நிலத்துக்கு அருகிலேயே இருந்தார். தூரத்தில் கேட்ட சத்தம் ஒன்று அவருக்கு மீண்டும் ஒரு முறை பயம் என்பது என்ன என்று காட்டியது. தூரத்தில் மெலியதாக கேட்டாலும் அவருக்கு தெரியும், நாய்களின் மொத்தமாக குறைக்கும் சத்தம். ஜானுக்கு 2 வழிகள் மட்டுமே இருந்தது. ஒன்று, அங்கேயே அவர் காத்திருக்கலாம், ஆனால் அது தற்கொலைக்கு சமானம். இல்லை, அங்கிருந்து ஓடலாம், ஆனால் அது நடக்கப் போவதை தள்ளி போடுவது மட்டுமே. அங்கே ஒரு நிமிடம் நின்று யோசித்தார். அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. இடுப்பை சிறிது இறுகி கட்டிக்கொண்டு சதுப்பில் இருந்து எதிர் திசையில் சென்றார். நாய்கள் குறைக்கும் சத்தம் அருகே கேட்டுக்கொண்டிருந்தது. வேகமாக அருகே வந்து கொண்டிருந்தது. அருகில் இருந்த மேட்டில் இருந்த மரத்தில் ஏறினார். அங்கிருந்த நீர்வழி பாதையில் 1/4 மைல் தொலைவில் சத்தம் கேட்டது. அங்கே புதர் அசைவது தெரிந்தது. இன்னமும் உற்று பார்த்தபோது அங்கே மெலிந்த ஜெனரலை பார்க்க முடிந்தது. அவருக்கு முன்னே பெரிய காட்டு புதர்களுக்கிடையே அகன்ற தோள்கள் தெரிந்தது. அது இவான். அவனை எதுவோ இழுத்து கொண்டு செல்வது போல் இருந்தது. அவன்தான் நாய்களை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஜானுக்கு தெரிந்தது. அவர்கள் சில நிமிடங்களில் அங்கே வந்து விடுவார்கள். அவரது மூளை வேகமாக வேலை செய்தது. அவர் உகாண்டாவில் கற்றுக்கொண்டிருந்த வித்தை ஒன்று நினைவுக்கு வந்தது. மரத்திலிருந்து இறங்கினார். அங்கே வளையும் நிலையில் இருந்த செடி ஒன்றை எடுத்து அதை தன்னுடைய கத்தியில் சேர்த்து கட்டினார். அதன் முனை வழியை பார்த்திருக்குமாறு வைத்தார். சிறிது கொடியை எடுத்து செடியை வளைத்து கட்டினார். அங்கிருந்து வேகமாக ஓட ஆரம்பித்தார். அவரது வாடையை மோப்பம் பிடித்த நாய்கள் வேகமாக குறைத்து கொண்டு ஓடி வந்தது. நாய்களின் குறைப்பு சட்டென்று நின்றது. ஜானின் இருதயமும் நின்றது. அவர்கள் கத்தி இருந்த இடத்தை அடைந்திருக்க வேண்டும். மரத்தின் மீது வேகமாக ஏறி திரும்பி பார்த்தார். அவரை தொடர்ந்து வந்தவர்கள் நின்று விட்டார்கள். அவர் மரம் ஏறிய போது அவருக்கு இருந்த நம்பிக்கை இன்னமும் ஜெனரல் தூரத்தில் நிற்பதை பார்த்தவுடன் செத்துவிட்டது. ஆனால் இவானை காணவில்லை. வளைந்திருந்த செடியிலிருந்து வீசப்பட்டிருந்த கத்தி அவனை பலி வாங்கியிருக்க வேண்டும். ஜான் கீழே இறங்குவதற்குள் மீண்டும் நாய்களின் சத்தம் கேட்டது. வேகமாக முன்னே சென்றார். மரங்களுக்கு இடையே நீல நிறமாக தெரிந்தது. நாய்களும் நெருங்கி கொண்டிருந்தன. அந்த இடைவெளியின் வழியே ஓட ஆரம்பித்தார். அது கடற்கரை. அங்கிருந்து அவரால் சற்று தூரத்தில் இருந்த மாளிகையை பார்க்க முடிந்தது. அவர் நின்ற இடத்திலிருந்து 20 அடிக்கு கீழே கடல் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. ஜான் தயங்கினார். அவருக்கு நாய்களின் சத்தம் கேட்டது. அங்கிருந்து அவர் கடலுக்குள் குதித்தார். ஜெனரல் தன்னுடைய நாய்களோடு அந்த இடத்தை அடைந்தவுடன் நின்றார். சில நிமிடங்கள் நின்று எதிரே தெரிந்த கடலையே பார்த்து கொண்டிருந்தார். அங்கேயே உட்கார்ந்து சிகரெட்டை பற்ற வைத்தார். ஏதோ ஒரு பாடலை பாட ஆரம்பித்தார். அன்று மாலை அவரது பெரிய உணவறையில் தனியே நல்ல உணவை உண்டார். அதன் பின்னர் 1.5 போத்தல்கள் வாயின் குடித்தார். அவரது மாலையை முழுவதுமாக அனுபவிக்க விடாமல் 2 தொந்தரவுகள் இருந்தன. ஒன்று, ஈவானிற்கு மாற்றாக ஒருவனை கண்டறிவது மிகவும் சிரமம். 2, அவரது வேட்டை தப்பிவிட்டது. அந்த அமெரிக்கன் விளையாடவில்லை. அவரது நூலகத்தில் அமர்ந்து மனதை அமைதிப்படுத்த அவர் புத்தகங்கள் வாசித்தார். 10 மணிக்கு அவர் தன்னுடைய படுக்கை அறைக்கு சென்றார். கதவை பூட்டிக்கொண்டு மிகுந்த களைப்பில் இருப்பதாக கருதினார். நில ஒளி இல்லாமல் இருந்தது. எனவே விளக்கை போடுவதற்கு முன் ஜன்னலின் அருகே சென்று வெளியே பார்த்தார். அவரது நாய்களை கண்டு அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்று தனக்குள்ளே சொன்னார். விளக்கை போட்டார். படுக்கையின் திரை சீலைகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மனிதன் ஒருவன் முன்னே வந்தான். ஜான் என்று கத்திய ஜெனரல், இங்கே எப்படி வந்தீர்கள்? நீச்சல் அடித்து வந்தேன் என்ற ஜான் காட்டு வழியில் வருவதை விட வேகமாக இருந்தது.
மூச்சை இழுத்து கொண்டு, வாழ்த்துக்கள், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றார் ஜெனரல். ஜான் சிரிக்கவில்லை. இன்னமும் நான் வேட்டையாடப்படும் மிருகம்தான் என்று கடுமையான ஆனால் சத்தமில்லாமல் சொன்ன அவர், தயாராகுங்கள் ஜெனரல் என்றார். ஜெனரல் மீண்டும் பணிவாக வணங்கினார். அப்படியா, நல்லது. இன்று எனது நாய்களுக்கு நம்மில் ஒருவர் உணவாக வேண்டும். மற்றவர் இந்த அருமையான படுக்கையில் இரவை கழிப்பார். தயாராகுங்கள். ஜான் அதற்கு பிறகு சிறிதும் தாமதிக்கவில்லை. அதுபோன்ற அருமையான படுக்கையில் அவர் உறங்கியதே இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு வெற்றி வீரனாக அந்த படுக்கையில் படுத்து நிம்மதியாக சற்று நேரம் உறங்கினார். கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போடுங்க. உங்கள் மேலான கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.